இந்த நாளிலே ஆண்டவர் குறிப்பாக சர்ப்பத்தின் ஆவியை குறித்து சில காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அந்த ஆவிகளுடைய தாக்குதலின் பகுதி எப்படி இருக்கும் என்பதை வேதத்திலிருந்து காண்பித்து, அந்த ஆவிகள் நேரடியாய் மறைமுகமாய் தாக்குகிற மனிதர்கள், மனுஷிகள், குடும்பங்கள் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய போகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம், வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். வெளிப்படுத்துதல் 20, 1, 2, 3 வசனங்கள். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளியடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். 1000 வருட அரசாட்சி என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து 1000 வருஷம் அரசாள போகிறான் என்கிற சத்தியம் இந்த வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்திலே இருக்கிறது. இந்த அரசாட்சியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வதற்கு முன்பாக இந்த பூமியிலே கிரியை செய்கிற வலு சர்ப்பத்தை பிடித்து கட்டி பாதாளத்துக்குள் அடைத்து முத்திரை போட்டு வைப்பார். இந்த 1000 வருடமும் இந்த சர்ப்பத்தின் ஆவி, இந்த பொல்லாத ஆவி பூமியிலே கிரியை செய்யாது. அந்த 1000 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் என்னென்ன செய்யணுங்கிறத அழகாக அந்த அதிகாரத்தில் இருக்குது. கர்த்தர் சித்தமானால் ஒரு நாள் உங்களுக்கு அதை நான் செய்தி மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அந்த பகுதிக்குள்ளாம் போக வேண்டாம். அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் நினைத்தா இந்த ஆவிகளை கட்டி செயல்படாதபடிக்கு முத்திரை போட்டு அதை அடைத்து வைக்க முடியும். இந்த சர்ப்பத்தின் ஆவியினால் பாதிக்கப்பட்ட அநேக மக்கள் உண்டு, அநேக குடும்பங்கள் உண்டு. சிலருக்கு அது வெளிப்படையாக தெரியும், சிலருக்கு வெளிப்படையாக தெரியாது, மறைந்து கிரியை செய்யும். பொதுவாகவே பிசாசானவன் எல்லா நேரத்திலும் வெளிப்படையாக கிரியை செய்வான் என்று சொல்ல முடியாது, மறைந்து கிரியை செய்வான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிசாசு கிரியை செய்கிறான் என்று வெளிப்படையாய் கண்டுபிடிக்க முடியாது. அவன் மறைந்திருந்தும் கிரியை செய்வான். இப்போ குறிப்பாக நம்ம ஒரு மிருக காட்சி சாலைக்கு போகிறோம் என்று சொன்னால், அங்கே மிருகங்களை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் அடைத்து வைத்திருப்பாங்க. அதில் நீங்கள் பாம்பு பண்ணை என்று தனியாக வச்சுருப்பாங்க. அது ஃப்ரண்டில் கண்ணாடி போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. அதில் விதவிதமான பாம்புகள் இருக்கும். அதுக்கு ஃப்ரண்டில் எழுதியிருப்பாங்க, அதுக்கு பேரை போட்டு அது என்ன ரகம், எவ்வளோ விஷம் நிறைந்தது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் எழுதியிருப்பாங்க. ஆனால் அது ஒரு கண்ணாடி இதுக்குள்ளே வச்சுருக்கனால உயிரோடு தான் இருக்கும். நம்ம பக்கத்தில் நின்று பயப்படாமல் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். அதே இது திறந்து விட்டுருந்தோன்னா அந்த அளவுக்கு நம்ம பக்கத்தில் போக மாட்டோம். இதே போல தான் தேவன் இந்த ஆவிகளை பிடித்து கட்டி அடைத்து வைத்துட்டாருன்னா அவனால் செயல்பட முடியாது. அவன் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே அவன் செயல்படாமல் இருந்தே ஆகணும். இதை ஆண்டவர் செய்வதற்கு வல்லமை உள்ளவர். பாருங்கள், இந்த பிசாசை பற்றி, சர்ப்பத்தை பற்றி 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த சர்ப்பத்தின் ஆவி மனிதனுக்கு விரோதமாக நேரடியாக யுத்தம் செய்கிறது. மனிதனுக்கு விரோதமாக நேரடியாக யுத்தம் செய்கிறது. வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 1 முதல் தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாசித்து உங்களை சொல்லுகிறேன். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன.
அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. பாருங்க, அதாவது 7 தலைகள் 10 கொம்புகள், அதுக்கு தலைக்கு மேலே 7 முடிகள், சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது வானத்தில். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு. பாருங்க என்ன செய்யுது, வானத்தில் இருக்க நட்சத்திரத்தில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிட்டு அந்த வாலை வச்சு இழுத்து தள்ளுது. பாருங்க, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளை எதுன்னா இயேசு. இயேசு பிறந்த உடனேயே இந்த பிசாசு அவரை பட்சிக்க நிற்கிறான். உண்மை அப்படித்தானே நடந்துச்சு. இயேசு பிறந்த உடனே ஏரோது ராஜா இயேசு எங்கே இருக்கிறார், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை கொல்லும்படிக்கு அவன் தேடுகிறான். ஆண்டவர் இப்போ யோசேப்புக்கு சொப்பனத்தில் சொல்கிறாரு, நீ இங்கிருந்து உன் பிள்ளைய நாசரேத்து கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பெத்லெகேம் நாசரேத்து கொண்டு போகும்படி வழிகாட்டி மறைச்சி வைக்க சொல்கிறார். இவன் சந்தேகப்பட்டு அந்த காலத்தில் பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யும்படிக்கு சொன்னான். அப்போ பாருங்க, சாத்தான் அன்னைக்கு எப்படி கிரியை செய்திருக்கிறான். இயேசு பிறந்த பொழுதே இந்த பொல்லாத பிசாசு இயேசுவை கொலை செய்வதற்கு நினைத்தான். கொலை செய்ய முடியலை. மோசே பிறந்த உடனேயும் சாத்தான் மோசையை கொலை செய்வதற்கு முயற்சி எடுத்தான். ஏன் எடுத்தான்னா, அது 3:15 14-15 வாசிக்கிறேன். 14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். எந்த வித்து? மரியாள் மூலம் பிறக்கிற இயேசுவாகிய வித்து. அங்கேயே சொல்லிட்டார் ஆதியாகமத்தில், அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகால காலை தான் தொட முடியும் உனக்கு. அவருக்கு வேற ஒன்றும் சொல்ல, ஆனால் உனக்கு தலையை நசுக்குவார். அவர் சிலுவையில் வந்து நசுக்குவார் சிலுவை மூலமாக. அப்போ அங்கேயே சொல்லிட்டாரு, பிசாசுக்கு எதிரி ஒரு ஆள் பிறப்பார் பிசாசு அழிக்கிறதுக்கு. அதனால தான் அங்கே பிறக்கும் போதே வேலை செய்கிறான். இந்த பூமியில் தேவன் சித்தம் செய்வதற்கு தேவன் யாரை முன்குறித்து பிறக்க வைக்கிறாரோ அவர்களை அழிக்கும்படிக்கு சர்ப்பத்தினாவி பயங்கரமாக கிரியை செய்வான். தேவ சித்தம் செய்வதற்கு தேவன் யாரை இந்த பூமிக்கு அனுப்புகிறாரோ அவர்களை ஆரம்பத்தில் அழிக்க நிற்பான். தேவ சித்தம் செய்கிறவர்களை எதிர்ப்பான். தேவ சித்தம் செய்கிற ஒரு தேவ மனிதனை எதிர்ப்பான், மனுஷி எதிர்ப்பான், ஒரு குடும்பத்தை எதிர்ப்பான், ஒரு சபை எதிர்ப்பான். அப்போ நமக்கு எதிராளி இந்த உலகத்தில் நமக்கு யாரும் இல்லை. யாரு? சர்ப்பத்தினால். நீங்கள் தெளிவாக கண்டுபிடிக்கணும். எப்பவுமே எதிரியை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சாதான் அவனை நீங்கள் சரியாக தாக்க முடியும். நம்ம சில நேரத்தில் உலகத்தில் நமக்கு விரோதமாய் சில ஆட்கள் செய்கிற காரியத்தை வச்சு அவங்க நினைக்கிறோம் அவங்களுக்கு பின்பலம் இருக்கும். முன்னால் நிற்கிறவன் நம்ம பார்க்க ஒரு சோட்டா மாதிரி இருப்பான். அவன் நம்ம ஏதாவது ஒரு தட்ட போனால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய படை இருக்கும். ஏன் அவன் மேலே கை வச்சுன்னு வருவான். அவன் தான் அவனை நோண்டி விடுவான். நீ முன்னால் போ, ஏதாவது ஒன்று பண்ணு, இவனை வருவானுவான்.
அப்போ நான் பார்த்துக்கலான்னு சொல்லுவோம். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதுதான் நமக்கு அறிவு, ஞானம். இவன் வரணுன்னா யாருடைய தூண்டுதல் வந்திருப்பான், இவனை யார் தூண்டியிருப்பாங்க, இவனை தொட்டா எவன் வருவான், அப்போ யாரை நம்ம தொடணும், நம்ம அதுக்கு எப்படி ஆயத்தமாக இருக்கிறோமாங்கிறத ரொம்ப நோட் பண்ணணும், ரொம்ப கவனமாக நோட் பண்ணணும். எப்போதுமே இந்த சர்ப்பத்தின் ஆவி, அதுக்கு நான் இன்னும் அடுத்த 2 பகுதி வழக்கம் உங்களுக்கு புரியும். அவன் என்ன செய்கிறான்னா, தேவன் இந்த பூமியிலே தேவராஜ்யத்தை கட்டுவதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் உண்மையாய் வாழ்வதற்கும் உண்மைக்கு புறம்பானவைகளை அழிப்பதற்கும் தீமையை எதிர்ப்பதற்கும் தீய சக்தி அழிப்பதற்கும் பிரித்தெடுக்கிற தெரிந்து கொள்ளுகிற தாயின் கற்பத்திலிருந்து அதுக்காக உருவாக்குறவர்களுக்கு அவன் எதிராளியாக இருப்பான். ஒரு அழியில சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஒரு ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறோம். உங்களை என்ன ஆண்டவர் உருவாக்கும் போது எதுக்கு உருவாக்கினார்? எதுக்கு உருவாக்கினார்? ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்து சத்துருவாகி பிசாசை எதிர்ப்புக்கு தான் நம்மளை உருவாக்கி இருக்கார். நம்ம ஏற்ற காலம் பிரித்து எடுக்கப்பட்டோம், அங்கங்கே இருந்தோம். சூழ்நிலையில் கர்த்தர் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டார். இப்போ நமக்கு எதிராளி யார்? இதுதான் ஆவி, பொல்லாத ஆவி, சர்ப்பத்தின் ஆவி. இதை நீங்கள் தெளிவாக புரியணும். சரி, இப்போ அங்கே வருவோம். வெளிப்படுதல் பண்ண அதிகாரத்துக்கு வாசித்த இடத்திலிருந்து, ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1150 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை, வெற்றி கிடைக்கல. இப்போ ஆண்டவர் அங்கே ஒரு யுத்தத்தை நடப்பிக்கிறார். வானத்தில் ஒரு மகா பெரிய யுத்தம் உண்டாகிறது. பிசாசுக்கு எதிராக அங்கே ஒரு யுத்தம் உண்டாகிறது. தேவ சேனையும் பிசாசன் சேனையும் மோதுகிறது. மிகேவேல் தேவ சார்பாக நிற்கிறான். அவனை சார்ந்த தூதர்களை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ரெண்டும் அங்கே அடித்து மோதுது. பார்த்தீங்களா? இப்போ இதில் ஒரு காரியம் உங்களுக்கு புரியும். இந்த சாத்தான் நமக்கு எதிராக வரும் பொழுது தேவன் நம்முடைய சார்பிலே தூதர்களை அனுப்பி அவர் ஒரு பக்கம் நின்று அந்த சத்துருவை எதிர்த்து யுத்தம் பண்ணி கொண்டு நிற்பார். இப்போ நம்ம ஆவிக்குரிய மண்டலத்திலே பார்க்கும்போது நம்ம இப்போ தேவ பிள்ளைகளாக நிற்கிறோம். நமக்கு எதிராய் சாத்தான் போடுகிற திட்டத்தை உடைப்பதற்கு பரலோகத்திலிருந்து தேவன் தன்னுடைய தூதர்களை, பரிசுத்தமுள்ள தூதர்களை அவருடைய சார்பிலே நமக்காக அனுப்பி அந்த சத்துருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் நமக்கு பரலோக அரசாங்கத்துடைய ஒரு பெரிய பாதுகாப்பும் அரவணைப்பும் வழி நடத்துதலும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரி, இப்போ அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது, வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாஸ் என்றும் சாத்தானும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசொருப்பும் தள்ளப்பட்டது வானத்திலிருந்து. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார். அதை சேர்ந்த தூதர்களும், எப்படி தேவனும் தேவனை சார்ந்த தூதர்களும் இருக்கிறார்களோ அதே போல சர்ப்பமும் சர்ப்பத்தை சார்ந்த தூதர்களும் இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சவங்களுக்கு ரெண்டுமே நீங்கள் புரியணும். நமக்கு தேவன் இருக்கிறார், தேவனை சார்ந்த தூதர்கள் இருக்கிறாங்க. நமக்கு ஆப்போசிட் சைடில் சர்ப்பம் இருக்கிறது, அவனை சேர்ந்த, இப்போ புரிஞ்சல மேட்ரு இருக்கிறது. இப்போ அவன் அவன் இருக்குது. இப்போ நமக்கு அவன் ஆப்போசிட்டு, அவனுக்கு நம்ம ஆப்போசிட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு சர்ப்பம் ஆப்போசிட்டு, சர்ப்பத்துக்கு இயேசு கிறிஸ்து ஆப்போசிட். அதனால தான் 1 யோவான் 3:8 பிசாசுடைய கிரியை அழிப்பதற்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார்னு வேதம் சொல்லுகிறது. பிசாசுடைய கிரியை அழிப்பதற்கு தான் இயேசு இந்த பூமியில் வந்தார். நல்லா பாருங்க, நான் முதல்ல வெளிப்பத்தில் 20 சொன்னேன். அந்த 1000 வருட அரசாட்சியில் தான் சர்ப்பம் கட்ட பாதாளத்தில் தள்ளப்படுது. இன்னும் 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பிக்கலை. இப்போ உலகத்துக்குள்ள தான் இருக்குதான் பிசாசு. இப்போ நம்ம ஆண்டவரை தேடும் போது, ஆராதிக்கும் போது அவன் இந்த பூமியெல்லாம் உலாவி கொண்டிருக்கிறான். யோபுடைய நாட்களில் அவன் ஆண்டவர் கேட்கிறார் சாத்தானை பார்த்து, எங்கேருந்து வரேன்னு கேட்டால் பூமி எங்கே உலாவி சுற்றி தெரிந்து வருன்னு சொன்ன, அப்படி உலாவர். ஆனால் நம்ம தேவனை தேடும் போது, ஆராதிக்கும் பொழுது, இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளும் போது நமக்கு விரோதமாய் அவன் செயல்படாதபடி அவனை என்ன செய்யணுமோ ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா.
அதை புரியணும். நீங்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சிலதை புரிய வைக்காது விடாது. அடுத்தது பாரு, அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது, அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிற தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த பூமியில் அந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஆட்டுக்குட்டி இரத்தம் என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தம் ப்ளஸ் வசனம். இந்த ரெண்டையும் வைத்து இந்த பூமியில் நமக்கு எதிராய் போராடுகிற சர்ப்பத்தின் ஆவியை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு என்று விசுவாசிக்கும் பொழுதும், இந்த வேத வசனம் ஆவியின் பட்டயமாகிய இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, இதன்படி வாழும்போது, இதை பயன்படுத்தும் பொழுது இந்த பூமியில் பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். அவன் இப்போ பூமியில் இருக்கிறான், நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்த வசனத்தில், ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே கழிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இப்போ பூமியில் விழுந்து கிடக்கிறான். பலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது அப்படின்னு. அந்த ஸ்திரீயை, அப்போ பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஸ்திரீகள், தேவ சித்தம் செய்வதற்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஸ்திரீகள், பொதுவாக ஸ்திரீகளை அதிகமாக இந்த சர்ப்பத்தினாவி உபத்திரவப்படுத்தும். இந்த ஸ்பிரிட் ஸ்திரீகளை ரொம்ப கிரியை செய்யும். அவங்கள போட்டு ரொம்ப கசக்கி பிழியும். பாருங்க அடுத்த வசனங்களில், ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திலிருந்து தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டு 2 சிறகை கொடுக்காரு, பறந்து தப்பி 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 போ. அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது. விடலை. எப்படி துரத்துது? ஆண்டவர் பக்கம் அதை அவளை காப்பாற்றிட்டு போறார். இருந்தாலும் இது துரத்திக்கிட்டே இருக்குது. எகிப்தியன் இஸ்ரேல் மக்களை துரத்திட்டு வந்த மாதிரி பிசாசு துரத்துது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடலுமாகி அவளுடைய சந்ததியை மற்றவருடைய யுத்தம் பண்ண போயிட்டு. இப்போ பாருங்க, இயேசுவை ஒன்றும் பண்ண முடியலை, இயேசுவை பெற்றெடுத்த பெண்களையும் ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ அவள் பெற்றெடுத்த அவருடைய கற்பனை, இயேசுவுக்காக வாழுகிறவர்கள், அவருடைய பிள்ளைங்க, அவங்கள துன்பப்படுத்த போகுது. அப்போ இப்போ நமக்கு விரோதமாக நிற்கிறான். புரிஞ்சா? மேட்டர் புரிஞ்சுதா? உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமா? அவனுக்கு வேலையே தான். பார்ப்போமே யாரெல்லாம் ரசிக்கப்பட்டிருக்கு பார்ப்போம். யாரெல்லாம் இயேசுன்னு சொல்கிறாங்க, யாரெல்லாம் இயேசு ஊழியம் செய்கிறாங்க. இந்த சர்ப்பத்தின் ஆவி எதை தாக்கும்? கொஞ்சம் கவனமாக கேளுங்க, அப்புறம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆவி மனதை தாக்கும், நம்முடைய சிந்தனை மண்டலத்தை தாக்கும். மனது, இருதயம், மூளை, சிந்தனை, அது சிந்தனை மண்டலம். இந்த சிந்தனை மண்டலத்தை பயங்கரமாய் கட்டுப்படுத்தும். அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நல்லதை யோசிக்க விடாமல், செய்ய விடாமல் ஆளுகை செய்வான். இந்த ஆவி சரீரத்தை தாக்குவான். இந்த சர்ப்பத்தின் ஆவி மனிதர்களுடைய சரீரத்தை தாக்கி வியாதியை உண்டு பண்ணுவான். கிட்னியை தாக்குவான், ஹார்ட்டை தாக்குவான், லிவரை தாக்குவான், எலும்புகளை தாக்குவான். இந்த ஆவி நமக்குள்ளாகத்தான் குடியிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சிலருக்குள் இந்த ஆவி முற்றிலும் உள்ளுக்குள்ளே குடியிருந்து பயங்கரமாய் கிரியும். அவர்களுக்காக கொஞ்சம் கிருபை உள்ள, வல்லமை உள்ள, வரம் உள்ள ஊழியர்கள் ஜெபிக்கும் போது வெளிப்பட்டு, பாம்பு எப்படி அசையுமோ, ஊர்ந்து போகுமோ, நாக்கு வெளியே போடுமோ, அதே மாதிரி ஆக்டிவ்கள் எல்லாம் வர அவங்ககிட்ட இருந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அது ஆக்ட் பண்ணும். ஆனால் சிலருக்குள்ளே உள்ளே இருக்காது, ஏதாவது ஒரு பார்ட்டை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்.
நம்முடைய சரீரத்தில் உள்ள ஏதாவது ஒரு முக்கிய பார்ட்டி அவன் கட்டுப்படுத்துவான். குறிப்பாக இந்த அசுத்த ஆவிகள் ஒரு ஆளுக்குள்ளே முழுசாய் குடியிருக்கிறதும் உண்டு, ஆனால் வெளியே இருந்து வந்து தாக்கி விட்டு போகிறதும் உண்டு. சிலருக்குள்ளேயே குடியிருந்து மொத்தம் அதுதான் அப்படி நடத்திட்டே போவோம், ஆவியாரும் நடத்துகிற மாதிரி. சிலர் அப்படி நடத்தாது, நல்லா இருப்பாங்க தெளிவாக, திடீர்னு கட்டுப்பாடை இழப்பாங்க, திடீர்னு வந்து தாக்கும். ஏன்னா அந்த மார்க் 9 ஒரு தகப்பன் சொல்கிறான், என் மகனை இந்த ஆவி வந்து பிடிக்கிறது, பிடிக்கும்போது நுரை தள்ளி பல்லை கடித்து புரளுகிறான். வந்து பிடிக்கிறது, நுரை தள்ளி பல்லை கடித்து வந்து பிடிக்கிறது, பிடிக்கும் விடும். இந்த ஃபிக்ஸ் எல்லாம் அப்படிதான், வந்து பிடிக்கும். சிலருக்குள்ளே இருக்கலாம், சிலருக்குள்ளே வந்து பிடிக்கும், அப்படி அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திட்டு கொஞ்சம் இருந்துட்டு போயிடும், அது போய்விடும். அதே மாதிரி சில பாரம்பரிய சாபங்கள் காரியம் இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்கள அடித்து ஏதாவது ஒரு தலைவலி, ஒரு கால் வலி, ஒரு வயிற்று வலி, அது கழுத்தை பிடிச்சி திருக்கும், கையை பிடிச்சி திருக்கும், பிடிச்சி அப்படியே கரைக்கி எல்லாம் பண்ணிடும், டக்குன்னு கரைக்கிறோம். இருந்த இடத்துல நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, குழஞ்சிக்களை வளர்ந்துருவாங்க. அப்படி இருக்குதுல்ல, சில ஸ்திரீகளுக்கு அதிகமாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஆம்பளைங்க கொஞ்சம் விதிவிலக்காக இருப்பாங்க, கொஞ்சம் விதிவிலக்காக இருப்பாங்க. இல்லை நிறைய பெண்களுக்கு இந்த போராட்டம் உண்டு. ஏதாவது ஒரு இடத்திற்கு போகிறதுக்கோ ஒரு வேலை செய்வதற்கோ நீங்கள் நினைக்கும் போது இந்த ஆவி வந்து ரொம்ப தாக்கும். அப்போ சரீரத்தில் ரொம்ப பாதிப்பை கொண்டு வரும். நான் கிட்னி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கும் போது இந்த பாம்பு, இந்த ஆவி, அந்த ஸ்பிரிட் அதில் இருந்து ஊர்ந்து போவதை போல நெளிகிற மாதிரி அது கொத்தின்னு இருக்கிற மாதிரிலாம் தரிசனம் பார்த்துருக்கேன். பித்தப்பை கெட்டு போன ஆட்களுக்காக ஜெபிக்கும் போது பித்தப்பைக்குள்ளே அந்த பாம்பு கூடு கட்டியே குஞ்சோடு இருக்கிற அந்த காட்சி பார்த்து அருவருப்பு, அசிங்கமாக பார்த்துருக்கிறேன். நான் கேட்பேன், இதெல்லாம் உண்மையானு? அந்த ஸ்பிரிட் வந்து அப்படி தாக்கி அந்த இடத்த அப்படி கெட பண்ணுது பிசாசு. அதெல்லாம் நல்ல ஆவிக்குள் நடத்தப்படுற தேவ மனிதர்கள் இந்த மாதிரி சில நோய்கள் காரியம் தாக்கப்பட்டவர்களாக ஜெபிக்கும் போது ஆவியில் தான் அவங்க ஜெபிப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் கிட்னியை பாதிக்கப்படின அசுத்த ஆவியை விலகுன்னு கட்டளையிடுவாங்க. கேன்சரை உண்டாக்கின அசுத்த ஆவியே இயேசுவின் நாமத்தில் விலகு அப்படின்னு சொல்லுவாங்க. லிவரை பாதிக்கப்பட்ட பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தில் வந்து சில நேரத்தில் உடனே அலக்கழிக்க ஆரம்பிக்கும், அப்படி ஆட ஆரம்பிக்கும். அந்த இடத்த அப்படியே அவன் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா அந்த ஸ்பிரிட்டுக்கிட்ட டைரக்டாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த அனுபவத்தில் ஆவியை நடத்துகிற பாதை அது. அதெல்லாம் சும்மா ஜபிக்க முடியாது, மாமசத்தில் ஜபிக்க முடியாது. மிரக்கிள் நடக்கும். 100க்கு ஒரு 50-60% சுகம் ஆவாங்க. அந்த ஸ்பிரிட் விடும், நோய்க்கு கீழாயிரும். அப்போ மேக்ஸிமம் நான் பார்த்துட்டேன், கேன்சர், எல்லா விதமான கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், அட்டாக், ஹார்ட் சம்பந்தமான இது, நம்முடைய சரீரத்துள்ள முக்கிய உறுப்புகளை எல்லாம் டேமேஜ் பண்ணுற இந்த ஸ்பிரிட். வயதாகும் போது பலகீனம் வரலாம், முதியோர் சமத்தில் வரலாம், ஆனாலும் பலகீனம் இல்லாமல் இருக்கலாம். அது வந்து இந்த மாதிரி திடீர்னு சொல்லி பண்ணுறது மேக்சிமம் இந்த ஸ்பிரிட், இந்த ஆவி இந்த சர்ப்பத்தின் ஆவியுடைய தாக்குதல் இருக்கும்போது அவங்க ஒரு நாளுமே சுகமாக இருக்க முடியாது. இந்த ஸ்பிரிட் ஒரு ஸ்திரீகிட்ட போராடிச்சுன்னா எப்பவுமே ஒரு பயத்தோடு வாழ்வாங்க. அவங்களுடைய ஃபேமிலி லைஃபே நல்லா இருக்காது. நீங்கள் ரொம்ப அழகை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க, ஆனால் டெய்லி ஹாஸ்பிட்டலாம் கொண்டு அலைவீங்க. நான் அழகை பார்த்து கல்யாணம் பண்ண தப்புன்னு சொல்ல வரல. கத்தர் கொடுத்தா ஆணும் அழகாக இருக்கலாம், பெண்ணும் அழகாக இருக்கலாம், எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தான் தேவையானது ஆண்டு கொடுக்கிறது. ஆனால் அழகு இருக்கும் ஆணோ பெண்ணோ, இந்த ஸ்பிரிட் போராடுவானால் ஒரு மாதத்துக்கு 15-20 நாள் பெரும்பாடு இருக்கும். எப்போ வருது போன்னு சொல்ல முடியாது. யூட்ரஸ் ரொம்ப தாக்கும், ஃபேமிலி லைஃப்பை உடைக்கும், பலகீனப்படுத்தும். இப்படி நிறைய சில வீட்டில் ஆண்கள் சோர்ந்து போய் இருப்பாங்க. என்னடா வாழ்க்கை, இவ்வளோ வச்சு எப்படி வெள்ளம் ஊற்றின்னு. இந்த மாதிரி சில ஆட்கள் உண்டு. இந்த ஆவி தான் தாக்குறது. ஆனால் அதை புரிந்து கொண்டு சகிப்புத்தன்மையும் அவங்க ஜெபிக்கல இருந்தால் தான் இவங்களை ஓவர்டேக் பண்ணி வாழ்ந்து ஜெயிச்சு போவாங்க. இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணுவாங்க. நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண்ணை கெடுத்துதான் டைவர்ஸ் பண்ணுவாங்க, அப்படியே விவகாரத்தை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் வைஸ் இந்த ஸ்பிரிட் ஒரு பெண்ணை தாக்கினால் அவள் கணவனோடு குடும்பம் நடத்த முடியாது. ஒரு ஆண்
தன்மையைப் போல அவள் பேசுவாள், நடப்பாள். ஆண்கள் அவளை வேண்டாம் என்று தள்ளுவதற்கு சூழ்நிலை உண்டாகும். இந்த ஸ்பிரிட் அப்படியே ஆளுகை செய்யும். அது ஸ்பிரிட்டுடைய தாக்குதல். ஒரு கணவனிடத்தில் அன்பாய் பேச வேண்டும் என்றோ, ஒரு கணவனை பார்க்கும்போது சந்தோஷமோ, ஒரு உபசரிப்போ, ஒரு மகிழ்ச்சியோ உண்டாகாது, வெறுப்பு. அதான் சொல்றேன், இந்த ஆவி மனதை தாக்கும், இந்த ஆவி சரீரத்தை தாக்கும், இந்த ஆவி ஃபேமிலி லைஃபை தாக்கும், கணவன் மனைவி உறவை உடைக்கும், விவகாரத்தையும் உண்டாக்கும். விவகாரத்து இல்லாமல் இருந்தாலும் விவகாரத்தானதோட மோசமா வாழ வைக்கும். ஒரே வீட்டுக்குள்ள குடும்பத்தில் வாழ விடாது இந்த ஸ்பிரிட். சொல்லுவாங்க, என்ன சொல்லுது, வீட்டில் ரெண்டும் கீரியும். சரி, குடும்பம் லைஃப் கெட்டு போயிடும். நீங்க அதை புரியணும். நான் என்ன சொல்லேன்னா, ஒரு கணவன் மனைவியாக இருக்கிற நீங்க இப்போ அப்படி போராட்டத்தில் இருக்கிறீங்க. இந்த ஆவியை பற்றி உங்களுக்கு புரியுது. இப்போ நான் விளக்கும் போது உங்கள் பிள்ளைகளுக்கு லைஃப்பில் அடுத்து அது போகும், ஃபாலோ ஆகும். அதுக்கு முன்னால் நீங்கள் கிளியர் பண்ணணும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, நாங்கள் எப்படியோ வாழ்ந்துட்டோம், பிரச்சனை எங்கள் பிள்ளைகளாக நல்லா இருக்கணும். விடாது, இந்த ஆவி அங்கேயும் போகுமே. அடுத்து நீ ஒரு இடம் வேணுமா அவனுக்கு, உடைக்கும், குடும்பத்தை அழிக்கும் அந்த ஆவி. சரி, அது ஒன்று. திடீர்னு சண்டையை உண்டு பண்ணும், பிள்ளைகளை தாக்கும் இந்த ஆவி. இதில் நான் படித்தேன் இல்லை, பிள்ளையத்தானே முதல்ல அது வந்து பெற்றோட நின்றுது. எதுக்கு? பிள்ளையை கொல்றதுக்கு. பிள்ளை கொல்றதுக்கு கிடைக்காத உடனே தான் அம்மா வரடிச்சு. பிள்ளைகளை தாக்கும், பிள்ளை கிடைக்காதபடி செய்யும், பிள்ளை கிடைக்காதபடி செய்யும், பிள்ளை பெறாமலே தடுக்கும், திருமணத்தை தடுக்கும். திருமணத்தை தடுக்கும் இந்த ஸ்பிரிட். விபத்தை உண்டாக்கும், விபத்தை உண்டாக்கும், தற்கொலையை உண்டாக்கும். எப்பவுமே மைண்டுக்குள்ள சுவிசைட் பண்ண எண்ணத்தை உருவாக்கிடுவான். தான் மனதை கட்டுப்படுத்தும். அப்ப புரிஞ்சிட்டீங்களா? முதலாவது, இந்த சர்ப்பத்தினாவே டைரக்டா யுத்தம் பண்ணுது. அதான் இந்த தமிழ் உங்களுக்கு பேசுறேன். முதல் பார்ட் டைரக்டா யுத்தம் பண்றான். இந்த தாக்குதல் அநேகருக்கு உண்டு. ஆன்லைனில் இருக்கிற, டிவியில் இருக்கிற, ஆலயத்தில் இருக்கிற நிறைய தனிப்பட்ட நபர்களுக்கு குடும்பத்தில் இருக்குது. மனதை கட்டுப்படுத்துறது, சரீரத்தை தாக்கி இருக்கிறது, பிள்ளைகளை தாக்கி இருக்கிறது, பிள்ளைகள் கிடைக்காதபடி செய்திருக்கிறது, வார்த்தையில் சண்டையை பிறப்பிக்கிறது. அது நிறைய ஃபேமிலி இருக்குது. வார்த்தை, சின்ன சின்ன வார்த்தையில் வாக்குவாதம். அதனாலேயே பயந்து நீங்கள் ஒரு காரியத்தை பேச போக மாட்டீங்க. பேசுனா சண்டை வரும். இருக்குதா இல்லையா? அதோட பேசாமல் இருக்கிறது, பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பேசணும் இல்லை. ஒரு காரியத்தை ஷேர் பண்ணி பேசி கருத்து பரிமாற்றத்திலான வளரும். கருத்து பரிமாற போனால் சண்டை. கேட்குதா கேட்கலையா? கணவன் மனைவி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, ஒரு ஃபேமிலி சேர்ந்து கருத்தை அமைதியாக பரிமாறி நல்ல கருத்துலையும் கெட்ட கருத்துலையும் புரிஞ்சு கடைசியில் ஒரு முடிவு பண்ணி இதன்படி நம்ம செய்வோம், அந்த ஃபேமிலி வளரும். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க பேசணுன்னா சண்டை வருது, பேசாமல் இருந்தால் ஆளுக்கு வருவோமோ? எப்படி இருக்கும்? பேச்சே நடக்கலை வீட்டில். கணவன் மனைவி பேச்சு இல்லை, மனைவி கணவன்கிட்ட பேச்சு இல்லை, பிள்ளைகள் பேச்சு இல்லை. யாரோ ஒரு ஆள் சமையல் பண்ணுது, இருக்கிறத சாப்பிடுது, இல்லாதது வீட்டு கடையில் போய் சாப்பிடுது, வருது போகுது, பானையை திறந்து பார்க்குது, போகுது வருது. உப்பு. அந்த வீடு எப்படி இருக்கு? நரகம். தெளிவாக கலங்க. பேசணும், பேசினா சண்டை வருதுன்னு பேசாமல் இருக்கிறீங்க. அப்போ காரியம் ஒன்றும் செய்ய முடியல பேசாமல் இருந்தா. அப்போ பேசினால் பிரச்சனை, வாக்குவாதம். பேச தொடங்க சண்டை, அடி, இடி, வெட்டு குத்து நடக்கும். நீயா நானா, நீ இப்படி பேசிட்ட, அப்படி பேசிட்ட, எதனால பேசின, எதுக்கு பேசின, ஏன் இப்படி சொன்ன, நான் ஒன்றும் மோசமா, நான் மோசக்காரியா, நான் மோசமானவனா, பயங்கரமா அந்த வீடு. அதான் அந்த வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வேடிக்கை பார்க்கறதா வாரம் அந்த வீடு. அப்படி இருக்கா சில வீடு? ஒரு வீட்டில் கத்துறது ஊர் ஃபுல்லாக கேட்குற மாதிரி சில வீடு இருக்கு, தெரியுமா? நான் கேட்கறது புரியுதா புரியலையா? அப்படி இருக்குதா? கடைசியில் சொல்லுவாங்க, சத்தம் போட்டு பேசுனாதான் அவன் அடங்குவான். இவளுக்கு 4 சத்தம் போட்டு 2 வார்த்தை சொன்னா அவன் அடங்குவானு, அந்த மாதிரி அடங்கி அப்படி எல்லாம் வேர்த்து கொட்டி ஒன்னாங்க மயங்கிக்கலாம் அடக்கும். அப்போ பேசுனா சண்டை,
பேசாம இருந்தா ஒண்ணுமே இல்லை. அந்த வீட்டில் எந்த காரியமும் நடைபெறுவதில்லை, எந்த ஒரு முடிவும் வராது. இதை கிரியை செய்வது இந்த ஆவி, இந்த ஸ்பிரிட். நல்ல கவனமாக்கள் அதை உடைச்சி பார்ப்போம், ஜபிக்க போறோம். அந்த ஆவி எல்லாம் இன்னைக்கு ஆண்டோட கட்டி பாதாளத்தில் போட சொல்ல போறோம். அப்புறம் கணவன் மனைவி சேர்ந்து வாழ விடாது. லைஃப் வேஸ்ட், வாழ்க்கையே வேஸ்ட். என்ன நடந்தனே தெரியாது வாழ்க்கையில். கேட்டா எப்படியோ 2 குழந்தைய கிடைச்சி வளர்க்கணும், போனோம், இனி கெட்டி இப்படி இருக்கணும், குழந்தைய கிடைச்சி. அப்போ நீங்கள் எல்லாம் சந்தோஷமா வாழலையா? எப்படி ஆண்டவர் தந்தார். ஆமாம், நிறைய அப்படி தான் இருக்கு. பிசாசுவா நிறைய பிசாசு அப்படி தான் கிடக்கு. ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்திலே கணவன் மாதிரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஹால்லையோ ரூமில், அதை வீட்டிலேயோ சிட் அவுட்லேயோ சோபாசில் உட்காந்து நம்ம எங்கே போகணும், என்ன செய்யணும், என்ன சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும், எது வேணும், நம்ம பணம் எது வருது, எந்த ஒரு இடம் வாங்கணுமா, வீடு கட்டணுமா, 10 ரூபாய்க்கு ஏதாவது செய்யணுமா, அல்ல 5 பொண்ணு நகை வாங்குமான்னு ஒரு பேசி வீடு இல்லை, குறவு. நிறைய வீட்டில் புருஷனு தெரியாத மனைவி ஜாக்கியதான், மனைவி தெரியாத புருஷன் ஜாக்கியம் தான். இவனு உண்டியில் தண்ணி, அவ்வளோ உண்டியில் தண்ணி, இவனுக்கு அக்கௌண்ட் வேற, அவளுக்கு அக்கௌண்ட் வேற. செல்ல பைசா போட தர மாறி மாறி தெரியாது. இவ்வளோ பேசி நான் சண்டாயிரம். இந்த குடும்பம் நான் கேட்குறேன், எப்படி இங்கே குடும்பம் நல்லா இருக்கும்? நான் இது ரியலாக பேசுகிறேன். இந்த கருத்து ஷேர் எந்த ஃபேமிலியில் ஓப்பனாக இருந்து அதில் நல்ல கெட்ட கருத்து வரும். பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் எப்படி ரன் பண்ணுறாங்க, பெரிய பெரிய இதெல்லாம் ரிசர்ச் எல்லாம் இருந்து பேசுவாங்க, பேசி இது பண்ணி இப்படி பண்ணலாமா. நான் ஒரு பெரிய ஸ்தாபனத்தை பார்த்தேன். அங்கே போனால் டீமாக இருக்கிறாங்க, 5 பேர் 6 பேர், அதுக்கு ஒரு லீடர். அவங்க என்ன கொண்டு காண்பிச்சு கொடுத்தாங்க. இதை ஒரு எடிட் பண்ணுறேன்னா இது எப்படி எடிட் பண்ணலாம், எப்படி இப்படிலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. ஒரு டீம் அப்படி பேசி அதை கிளியர் பண்ணி இந்த டிசிஷன் பண்ணலாமா, இது பண்ணலாமா, ஒரு இதை காட்டுறாங்க கம்ப்யூட்டரில். இதை எடுக்கலாம், இப்போ இதை எடுக்கலாம். கடைசியில் ஃபைனல் ஒன்று பண்ணுறாங்க. இதோட இது நல்லா இருக்கும், இந்த கலர் நல்லா இருக்கும், இந்த கலர் நல்லா இருக்கும், இந்த கலர் நல்லா இருக்கும். 5 பேர், இந்த 5 பேருக்கு 5 கருத்து இருக்கும். 5 பேரில் கடைசியில் எது நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களே சண்டை போட மாட்டாங்க. சண்டை வராதாங்க. கருத்தை ஷேர் பண்ணி இதோட இது கொள்ளலாம், இது நல்லா இருக்குது, இந்த மாடல் வேற ஒருத்தர் இருக்குது, இது புதிய மாடலாக இருக்குது, இதையும் மிஸ் பண்ணுவோம், சூப்பராக அமைஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி சில கிரியைகள் திருமணத்தை தடுப்பது, விபத்தை உண்டாக்குவது, தற்கொலை உண்டாக்குவது. இந்த ஆவிகள் எல்லாம் இப்போ அழித்து ஜெபிக்க போகிறோம், ஆண்டோட கேட்க போகிறோம். ஆண்டோட 1000 வருஷ அரசாட்சியில் சர்ப்பத்தை கட்டி பாதாளத்தில் அடைச்சி முத்திரை போட்டுட்டார், அவன் செயல்படாமல். நம்ம இன்னும் கேட்க போகிறோம். இதே மாதிரி டைரக்டாக எங்களை, எங்கள் சரீரத்தை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் வாழ்க்கையை தாக்கி அழிச்சு வச்சிருக்கிற இந்த சர்ப்பத்தின் ஆவி எங்களை விட்டு விலக்குன்னு சொல்லி எல்லாரும் எழுந்து 2-3 நிமிடம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்து ஆண்டோட கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த இரவு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும், ஒரு பெரிய விடுதலையை கத்தர போறார். எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்த்து, நான் எல்லாவற்றையும் உங்களை விளக்கி கத்தர் புரிய வைத்தார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா எல்லாரும் ஆமேன் 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 ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே ஒரு நிமிடம் முடிஞ்ச ஒரு கையை உயர்த்தி 2 கையை உயர்த்தி வானத்து கண்களை மூடி, ஏசப்பா இந்த சர்ப்பத்தின் ஆவி ஆண்டவரை எப்படி எங்களை நேரடியாக தாக்குகிறது என்பதை நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டு, ஆண்டவரை எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் மனைவியை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே தாக்கி கொண்டு இருக்கும். அது விளக்குங்கப்பா. எங்கள் மனதை தாக்கி கொண்டிருந்தா, எங்கள் உறுப்புகளை தாக்கி கொண்டிருந்தா, எங்கள் சரீரத்தின் அவயங்களை தாக்கி கொண்டிருந்தா, எங்கள் பிள்ளைகளை தாக்கி கொண்டிருந்தா, எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கிடைக்காதபடி தாக்கி கொண்டிருந்தா, எங்களை சண்டையை உண்டு பண்ணி கொண்டிருந்தா, கணவன் மனைவி சேர்ந்து வாழ விடாமல் எங்களை போராடி கொண்டிருந்தா, திருமணத்தை தடுத்து கொண்டா, விபத்தை உண்டாக்கி கொண்டிருந்தா, தற்கொலையை தூண்டி கொண்டிருந்தா, எங்களை விட்டு அகற்றி போட ஆண்டவரை இந்த சர்ப்பத்தின் ஆவியை கட்டி பாதாளத்தில் அடைச்சிருங்கப்பா, அடைச்சிருங்கப்பா. எங்களை ஆண்டவரை விடுதலை ஆக்குங்கப்பான்னு கேளுங்க. எங்களை விடுதலை ஆக்குங்கப்பான்னு சொல்லுங்க. எங்களை விடுதலை ஆக்குங்கப்பான்னு கேளுங்க. ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு பாடல் 2 அடியை நான் பாடுவோம். ஹல்லேலூயா ஆமேன் ஆமேன் ஆமேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. அதே போல வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை இனி அணுகாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய மகிமை இறங்க போகிறது,
தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. தேவனுடைய அக்கினி இறங்க போ. தேவனுடைய இந்த இரவு விடுதலை வேணும். இந்த விளையாட்டுத்தனமான எல்லாரும் இந்த சர்ப்பத்தின் ஆவிய தகப்பனை இன்றைக்கு எங்களை விட்டு துரத்த கேளுங்க. எங்க குடும்பத்தோடைய துரத்தம் அந்த பாதாளத்தில் அடைச்சு போட்டுருங்க. கேளுங்க எல்லாரும் ஆன்லைன்ல கீழே இருக்கிற அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. ரீகா தரவா ஷவா ரவா. எல்லாரும் இப்ப கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென், 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 ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவை பலியானார். ஆமென். ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் சாட்சி வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த வசனத்திலே ஆண்டு அழகாய் சொல்லியிருந்தார். ஆமென். ஆட்டுக்குடி ரத்தம், இயேசு ரத்தம். இப்போ நம்ம பூசப்படும் வீடுகள் பூசப்படுது. உறுப்புகளை தாக்கின ஆவிகள் வெளியேறுது. கேன்சரை உண்டாக்கின ஆவிகள் அழிகிறது. இவரை தாக்கின ஆவிகள், கிட்னியை தாக்கின ஆவிகள், மூளையை தாக்கின ஆவிகள், குடும்பத்தை பிரித்த ஆவிகள், அன்பையை சண்டை உண்டாக்கின ஆவிகள், ஆமென், கற்பப்பையை தாக்கின ஆவிகள், பெரும்பாலை உண்டாக்கின ஆவிகள், மனைவி கணவனாய் இணைந்து வாழ விடாத ஆவிகள் விலகுது. கைகளை தட்டி பாடுங்க. ஆமென். ரபா லாலா தாரா கபா ரபா லபா. ஆமென், ஆமென். எல்லாரும் இந்த இரவு பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி அழிந்து போகிற நாள், எரிந்து போகிற நாள், அவருடைய கட்டிகள் உடைக்கப்படுகிற நாள், சாபத்தின் கயிறுகள் அறுக்கப்படுகிற நாள், அவருடைய அவகாசத்தை கத்த நம்மை விட்டு எடுத்து போடுகிற நாள். கைகளை தட்டி ஆமென். மன குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரிவினைகள், தற்கொலைகள், விபத்துகள், நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகுது. சிலருடைய வயிற்றில் இருக்கிற கட்டிகளை அவிழ்க்கிறார். ராபா லாபா. திருமண தடை உடைகிறது. குடும்ப வாழ்க்கை குணமான தடை உடைகிறது. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் ராபா ராபா லாபா ராபா. மகிமை, 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 மகிமை. கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை நான் விடுதலாக்கி கொண்டிருக்கிறேன். என் ஜனங்களை விடுதலாக்கி கொண்டிருக்கிறேன். ராபா லாபா ராபா கபா லபா ரபா. ரீகா ராபா லாதா ரஷா லிபா கபா ரபா லபா ரபா லபா. விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. யாருக்கு பயப்படுவே? நிறைய பேர் ஆவியில உணர்கிறீர்கள். இந்த ஆவிகள் வெளியேறுவதை உணர்கிறீர்கள். இந்த பொல்லாத பிசாசு விலகுவதை உணர்கிறீர்கள். சர்ப்பத் ஆவி நகர்ந்து போவதை உணர்கிறீர்கள். உங்களை விட்டு வெளியேறுவதை உணர்கிறீர்கள். வீட்டை விட்டு வெளியேறுவதை உணர்கிறீர்கள். நெறிகளை மாறுவதை உணர்கிறீர்கள். உறுப்புகளை பாதித்த ஆவிகள் பாதாளத்தில் போவதை உணர்கிறீர்கள். சண்டையை பிறப்பித்த ஆவிகள் விளைவதை உணர்கிறீர்கள். மனதை பாதித்தால் மன குழப்பம், மனதிலே பாதிப்பு உண்டாக்கின ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகுது. விலகுது. இயேசுவின் நாமத்தில் விலகுது. பிசாசே விலகு. விலகிடப்படுத்துற சர்ப்பத்தின் ஆவியே, நோயை உண்டாக்குற சர்ப்பத்தின் ஆவியே, நோயை உண்டாக்குற சர்ப்பத்தின் ஆவியே, போ பாதாளத்தில், போ பாதாளத்திலே சேர்த்துக் கொண்டே சரீரம் பிரியாகுது, ஆவி பிரியாகுது, ஆத்மா பிரியாகுது, மூளை பிரியாகுது, உறுப்புகளும் பிரியாகுது, கண்ணு உடையுது. ஓ, வலிகள் மாறுது, வேதனைகள் மாறுது, கஷ்டங்கள் மாறுது, கோபம் மாறுது, எரிச்சல் மாறுது. கற்பம் திறக்கப்படுது, கற்பம் திறக்கப்படுது, குழந்தை பாக்கியத்தை தருகிறார். கற்பம் திறக்கப்படுது பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஒரு நிமிடம் அமைதியாக. வானத்திலே மிகவேல் தூதனுக்கும் சர்ப்பத்திற்கும்
அவனை சார்ந்த தூதர்களுக்கு யுத்தம் உண்டாயிற்று. யுத்தம் செய்தும் சர்ப்பம் ஜெயிக்கவில்லை. அவன் கீழே விழ தள்ளப்பட்டான். எப்படிதான் பிசாசு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாலும் அவனால ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் தேவனும் தேவனை சார்ந்த தூதர்கள் நம் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவனால் ஜெயிக்க முடியாது. இப்போது பரலோக அரசாங்கம் நமக்கு உதவியாய் வந்து நின்று யுத்தம் பண்ணுகிறது. சர்ப்பத்தின் ஆவி அப்படியே முற்றிலுமாய் விலகி போகிறது. முற்றிலுமாய் விலகிறது. அவன் தோற்று போகிறான். அவன் தோற்று போகிறான். நாம் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். நமக்கு ஜெயம், வெற்றி. அவன் தோற்று போய்விட்டான், விழுந்து போய்விட்டான். ஆமென், ஆமென். ரபாரா துரபா சக்கர பௌரபாலபா. நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்றிலிருந்து அநேக குடும்பத்தில் இந்த சர்ப்பத்தின் ஆவி நேரடியா யுத்தம் பண்ணலிருந்து நீங்க விடுதலை அடைந்து சுகமாய் வாழ்வதை உணர்வீர்கள். நிறைய காரியத்தில் நீங்க மாற்றங்களை பார்ப்பீர்கள், சமாதானத்தை காண்பீர்கள், உங்கள் குடும்பத்தில் அதிசயங்களை காண்பீர்கள் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. நான் பார்க்கிறேன், ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கு. அது அக்கினி. அது தண்ணியா தெரியுது, ஆனா மேல ஃபுல்லா நீராவியா போகுது. அப்படின்னு அது சூடா கொதிச்சுட்டு இருக்குது. அதுல அப்படியே ஒரு பெரிய பாம்பு ஒரு மரத்தில் இருக்கிறது. அப்படி அந்த மரத்தோடு கொண்டு அந்த தண்ணிக்குள்ள போடுறத பார்க்கிறேன். அது முற்றிலுமா அப்படி அந்த சூடு தாங்க முடியாம அப்படியே அழிஞ்சு போறத பார்க்கிறேன். கர்த்தர் தன்னுடைய அக்கினியினால சத்துருவை முற்றிலும் அதம் பண்ணுகிறார். தன்னுடைய அக்கினியினால எரிச்சு சாம்பலாக்குறார். தன்னுடைய பரலோ அக்கினியால எரிச்சு சாம்பலாக்குறார். ரபாலா ரபா கபாலா துரபா ஷம்பா ரபா லபா ரபா. நன்றி.